சிஸ்டர் மேகலா வாஸ், நீங்கள் வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு 30 நிமிடங்கள் இருக்கிறது. நீங்கள் பகிர்ந்து அதற்கப்பாடு நான் வந்து என்னுடைய மெசேஜை கொடுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். God bless you. தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவன் பெரியவராய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த சங்கமம் டிவி ரேடியோவுக்கும் மகேந்திரன் ஐயாவுக்கும் சிஸ்டருக்கும் என் நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. நான் ஸ்ரீலங்கா களமிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இந்த வேளையில என்னுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வசனத்தின் தலைப்பு என்னன்னா வெளிச்சம். வெளிச்சம் என்றால் எங்களுக்கு எல்லாருக்குமே வெளிச்சம்னு தெரியும். அதுக்கு ஆப்போசிட்டான வசனம் வந்து வேர்ட் வந்து இருள். இருளும் இருக்கு, வெளிச்சமும் இருக்கு. இந்த வேளையில நாங்க பார்ப்போம் வெளிச்சம் என்றா என்னன்னு சொல்லி. யார் அந்த வெளிச்சம்? இயேசு மாத்திரம்தான் அந்த வெளிச்சம். நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதத்துல நாங்க பார்க்கிறோம். இப்ப நாங்க சின்ன ஜெபத்தை செய்து அந்த வார்த்தை கூட கடந்து போவோம். தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிற எங்கள் தேவனே, இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நடுங்கிறவனை நீ நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த வேளையில நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்மிடத்திலிருந்து அந்த வார்த்தைகளாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். மனுஷிகமாக யோசித்து நாங்கள் செய்யாதபடிக்கு உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக, வார்த்தைக்கு நடுங்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. நீர் பேசுவீராக. நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தை விழும்படியாக கிருபை செய்தபடினாலே உமக்கு நன்றி. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் பேசும் ஆவியானவரே, நீர் இடைப்பட்டபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையில நாங்க பார்ப்போம், 2 ராஜ்யங்கள் உண்டு. ஒன்று இருளின் ராஜ்யம், அடுத்தது வெளிச்சத்தின் ராஜ்யம். இந்த நாங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தோம்னா ஒரு இருளின் ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் இருந்தோம். நாங்க இருளின் பிள்ளைகளாகத்தான் இருந்தோம். தேவாதி தேவனாகிய ராஜாதி ராஜனாகிய எங்களுடைய வார்த்தையான இயேசு இந்த உலகத்துல பிறந்து எங்களுக்காக சிலுவையில மரித்து எங்களுக்காக மீண்டும் வரப்போறார். ஆனால் அந்த சிலுவையில மரித்தது நிமித்தமாக அந்த பெரிதான ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்த நிமித்தம் நாங்கள் இந்த இடத்துல இருளின் ராஜ்யத்தை விட்டு வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். இல்லாட்டி நாங்கள் இருளின் பிள்ளைகளாகத்தான் இருப்போம். நாங்க இந்த வசனத்தை அவருக்கு வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து ஆதியில ஒவ்வொரு காரியமாக வார்த்தை கூடாகத்தான் சிருஷ்டித்தார். ஒவ்வொரு காரியம் வார்த்தை கூடாகத்தான் நடந்தது. அந்த வார்த்தையான தேவன் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளியால தான் இப்ப அந்த ஒளி தான் எங்களுக்குள்ள இருக்கிறது. நாங்கள் இயேசுவை நேசிக்கிறோம் என்றால் அந்த ஒளிக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். அந்த இயேசுவை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தைக்குள்ளதான் நாங்க நிக்கிறோம். அந்த வார்த்தை தான் எங்களை பலப்படுத்துகிறது. அந்த வார்த்தையானவர் தான் எங்களோடு இருக்கிறார். அந்த ஒளி தான் எங்களுக்குள்ள பிரகாசிக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னா அந்த ஒளிதான் எங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த ஒளி இயேசு. அந்த இயேசு இல்லாம வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லாமல் அந்த ஒளி இல்லை. அந்த ஒளியின் இடத்துக்கு நாங்க வந்து இருக்கிறோம். இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருந்த நாங்க வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த ஜீவ ஒளியாகிய இயேசுவின் நிமித்தம். இந்த வேளையில நாங்க பார்க்கிற வேளையில ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப அந்த வெளிச்சம் தான் எங்களுக்குள்ள இப்ப பிரகாசிக்குது. இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற வேளையில அதுக்கு காரணமா இருக்கிற அந்த இயேசு, அந்த வார்த்தை, அந்த ஒளியினா நிமித்தம் எங்களுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது, எங்களுக்கு சுகம் இருக்கிறது, எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, அன்பு இருக்கு. மற்றவர்களுமே அன்பு வைக்கிறோம். அதே நேரத்துல மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம், அந்த கருணை, அந்த எங்களுக்கு வருகிறது காரணமே அந்த வார்த்தை தான், அந்த இயேசு தான். அந்த வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே நடக்காது.
இயேசு ஒவ்வொரு தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையை பேச பேச இந்த காரியங்கள் நடந்தது. இந்த பூமியில வார்த்தையானவர் தான் பிறந்து எங்களுக்காக உயிர்த்து பிறந்து மரித்து உயிர்த்து எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறவர். இந்த வார்த்தையை குறித்து நாங்கள் ஒரு விஷயம் பார்க்கிற நேரத்துல இந்த வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே இல்லை, அந்த வெளிச்சம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இப்ப ஒரு மனிதன் உண்மையாக ஒரு வெளிச்சம் அவனுக்குள்ள இருக்குமெண்டா அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா அவன் ஒரு பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான்னு நாங்க அறிஞ்சிருக்கிறோம். அந்த வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற இவனும் ஒளியை பாய்க்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள இல்லைண்டா அவன் ஒளியை பகைக்கிறான் என்று அர்த்தம். ஏனென்றா அவன் ஒளியிடத்துக்கு வராமல் இருக்கிறான். ஏன்? அவனுக்குள்ள இருள் இருக்குது, பாவம் இருக்குது. அதன் நிமித்தமாகத்தான் இயேசுவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனால் பிறந்த நாங்கள், தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட நாங்கள், ஒளியினிடத்தில் எங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற ஒளிக்கு நாங்கள் உண்மையா இருக்கிற நாங்கள் தேவ வசனத்தின் நிமித்தமாய் நாங்கள் வேலைப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கவில்லை, தியானிக்கல் என்று சொன்னா எங்களிடத்து ஒளி இல்லை என்றுதான் அர்த்தம். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று ஒரு வார்த்தையினால் சொல்லி போக முடியாது. ஏனென்றால் ரட்சிப்பு நிறைவேற காத்திருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்துக்குள்ளேயும் வார்த்தைகளையும் நிக்க வேணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வாசிக்க புதிதான ஒரு வெளிச்சம் எங்களுக்குள்ள வருகிறது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, வேதமே வெளிச்சம். நாங்க பார்க்கிறோம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்துல கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். பாதைக்கு வெளிச்சம்ண்டா இப்ப எங்கட கையில ஒரு டார்ச் இருக்குன்னு சொன்னா அந்த டார்ச் வெளிச்சத்துல நாங்க போகிற வேளையில நாங்க இடற மாட்டோம், தடக்க மாட்டோம், விழ மாட்டோம். ஆனா ஒரு வெளிச்சம் இல்லாதபடி நாங்க நடந்து போனா கட்டாயம் நாங்க இடறுவோம். இதுக்கு உதாரணமாக நான் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்றேன். ஒரு கிராமத்துல ஒரு மனிதன் இருந்தார், ஒரு அறிவாளியான ஒரு மனிதன் இருந்தார். அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. அந்த கிராமத்து ஜனங்கள் அவர் மேல ஒரு நல்ல மரியாதையும் அன்பும் வைத்திருந்தாங்க. ஆனா அந்த பெரியவர் ஒவ்வொரு நாளும் இரவையில நடந்து போகும்போது ஒரு வெளிச்சத்தை கையில ஏந்திட்டு தானே போவாராம். அப்ப போகிற நேரம் அந்த கிராமத்து ஜனங்கள் சொன்னாங்களாம், இவர் சரியான பொய்யானால், இவருக்கு கண்ணெல்லாம் தெரியுது, ஆனா இவர் பொய்ய சொல்லி கொண்டுதான் திரிகிறார், இரவையில வெளிச்சத்தை கொண்டு போறாரு. அப்ப இவர்கிட்ட எல்லாருமா சேர்ந்து வந்து கேட்டாங்களா, ஐயா நீங்க பொய்தானி சொல்லி இவ்வளவு நாளும் ஏமாத்தினீங்க எங்களை, நீங்க இரவையில போற நேரம் வெளிச்சம் கொண்டு போறீங்களே, உங்களுக்கு கண் தெரியும் தானே? அப்ப சொன்னேன், இல்ல எனக்கு கண் தெரியா, ஆனா எனக்கு எல்லா பாதையும் தெரியும், எனக்கு போக தெரியும், ஆனா நான் வெளிச்சம் கொண்டு போறது உங்களுக்காக. ஏன்? உங்களுக்கு இருட்டுக்குள்ள போகல, ஆனா எனக்கு போகல இருட்டுக்குள்ள என்று சொல்லி அவர் சொன்னாராம், வெளிச்சம் கொண்டு போறது உங்களுக்காக. இந்த உதாரணத்தை நாங்க பார்க்கிற நேரம் எங்களுக்குள்ள இந்த வெளிச்சம் இருந்தா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். என்னடா வேதத்துல பாத்தீங்கன்னா உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். அப்ப எங்களோட வெளிச்சம் மற்றவர்களை பிரகாசிக்க பண்ணணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த ரட்சிப்பை நான் இந்த மனதுக்குள்ளேயே எனக்குள்ளேயே வைத்து அடக்கி கொண்டிருந்தா அது ஒருவருக்கும் பிரயோசனப்படாது. ஏன்னா அது நீருட்டாக ஊற வேணும். வார்த்தையை நான் வெளியில சொல்றேன், ஏன்னா தேவன் வார்த்தையாலதான் எல்லாவற்றையும் உருவாக்குனார். அப்ப அந்த வார்த்தையை நான் சொல்லுகிற வழியில நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற வழியில இன்னொரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு அது ஏதுவாயிருக்கும். அந்த ரட்சிப்பை நான் இழந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்றா எப்படியும் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக சொல்ல போனா 10 கன்னிகைகளுடைய உவமையே சொல்ல முடியும். அது மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல இருக்குது. அது ஃபுல்லா நாங்க வாசிக்க முடியும். அந்த 10 கன்னிகைகளும் உண்மையா தேவனை மணவாளனை தேடி போறாங்க. அந்த அவங்களுடைய தீவட்டியில ஃபுல்லா எண்ணெய் நிரப்பி
கொண்டு போறாங்க. ஆனா மணவாளன் வேற தாமதித்த காரணத்தினால அவங்க தூங்கி போயிடுறாங்க. மணவாளன் வந்து விட்டார் என்று சொன்ன வேளையில அந்த தீவெட்டிகள் அணையிற நிலையில இருக்குது. எல்லாரும் ஃபுல்லா தான் நிரப்பி கொண்டு போனவங்க. ஆனா அது அது முடிந்து ஒரு கொஞ்சத்துல இருக்குது எண்ணெய். அப்ப இப்ப எரியிறது அணைய போகுது. ஆனா இந்த 5 கன்னிகள் ஞானம் உள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக அவங்க கையில எண்ணெய் கொண்டு போனபடியா அந்த எண்ணெயை அதுக்குள்ள விட்டுட்டு அவங்க ரெடியா நிக்கிறாங்க. ஆனா மற்ற 5 பேரும் புத்தி இல்லாதவர்களா இருக்கிற நிமித்தம் அவர்கள் ஓடி போறாங்க கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிட்டு வர்றதுக்கு. இந்த நேரத்துல மணவாளன் வந்துட்டார். இது என்னத்துக்கு உதாரணம்டா, நாங்க எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக மட்டும் இல்ல, எண்ணெயை நிரப்புனவர்களாக, அந்த எண்ணெய் எங்கட பாத்திரத்துல ஃபுல்லா இருக்க வேணும். இருந்தால்தான் இன்னொருவனுக்கு நான் கொடுக்க முடியும். பாத்திரம் குறைவாக இல்லாட்டி எம்டியா இருந்தாண்டா அதுக்குள்ள இன்னொருவருக்கு அந்த பகிர்ந்து கொடுக்கறதுக்கு முடியாது. அதாவது வார்த்தை எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நாங்க எப்படி பேச முடியும், எப்படி கொடுக்க முடியும்? தேவனுடைய வார்த்தை தான் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்ப அந்த வெளிச்சம் இல்லாட்டி எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருளாத்தான் நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் என்று என் வாய் மாத்திரம்தான் சொல்லுமே ஒழிய எனக்குள்ள ஒன்றுமே இருக்காது. என்னை பார்க்கிறவர்கள் அந்த வெளிச்சத்தை காண முடியாது. நான் வசனத்தாலும் வார்த்தையாலும் நிரம்புகிற வேளையில தான் என்ற வெளிச்சத்தை மற்றவர்கள் காண்பார்கள். ஓ, இது தேவனுடைய பிள்ளை, பாருங்க அந்த முகத்திலேயே அந்த பிரகாசம் இருக்குன்னு என்று சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப எந்த வாயும் கூட எந்த நேரம் தேவனுடைய வார்த்தையை தான் அறிக்கை பண்ணும். என்ற வார்த்தை இல்ல, வசனம் இல்லாட்டி என்ற வாழ்க்கையில வசனம் வராது, வார்த்தை வராது. நாங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குறது மாத்திரமல்ல, அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நாங்க ஏசாயாவுல பார்க்கிறோம், ஏசாயாவுல பார்க்கிறோம் 60ஆம் அதிகாரத்துல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது, இருள் பூமியையும் காருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்ப ஒரு ராஜா எங்களிடத்தில் வர்றன்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையில இருக்கிற வெளிச்சத்தை பார்த்துதான். அவர் இவ்வளவு படித்தவரா பண்டிதரா இருக்கலாம், ஆனா பாருங்க தேவ ஊழியர்களை நாங்க எடுத்துக்கொண்டோம்டா எத்தனை பேர் படித்து பட்டம் பெற்றவர்களில் அப்படி இல்லை. ஆரம்பத்திலேயே இயேசு வந்து பரிசேயர் சதுசேயர் அவங்களே அழைத்து கொண்டு வாங்க வேத வார்த்தையை சொல்லுவோம் என்று அழைத்து கொண்டு போகல. அவர் அழைத்தது படிக்காத மீனவர்கள், அப்படிப்பட்டவர்களை. ஆனா அதுக்காக படிக்க கூடாது என்று அர்த்தம் இல்லை. கட்டாயம் படிக்க வேணும், ஞானம் உள்ளவர்களாகத்தான் நாங்க போதிக்க வேணும். ஆனா அதுல சொல்லப்படுற கருத்து என்னன்னா, அவங்களோட உள்ளான உள்ளத்தை தேவன் பார்த்தபடியாத்தான் அவங்களை அழைத்து அந்த வார்த்தையினால அவங்களை நிரப்பி செய்தார். அதே போல நாங்க வார்த்தைக்கு நடுங்க வேணுமெண்டா ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்களாக, தேவனுக்கு நடுங்குகிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதா இருக்க வேணும். நாங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் காண்றேன்னு சொன்னா முதலாவது வெளிச்சம் காணப்பட வேண்டும், உங்களுக்கு வசனம் இருக்க வேண்டும். வசனம் வார்த்தை ரெண்டுமே உண்டு, வெளிச்சம் எல்லாம் உண்டு. அந்த வசனம் இருக்க வேணும், வெளிச்சம் இருக்க வேணும். அதே நேரத்துல எங்களுடைய அந்த இது உதவி செய்கிற குணம், சாரி உதவி செய்கிற குணம் எங்களுக்கு இருக்க வேணும். கட்டாயம் நாங்க மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களா இருக்க வேணும். வேதத்திலேயே நாங்க பாக்குறோம், வசனத்தை மாத்திரம் இல்லை சொல்லிட்டு நாங்க அவனை நீ போய் குளிர்காய் என்று சொல்லி அனுப்ப முடியாது. அவனுக்கு உடுப்பு கொடுக்க வேணும், சாப்பாடு கொடுக்க வேணும், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் முதலாவது நாங்கள் அவனை போஷிக்க வேண்டியது, ஒரு மனிதன் தேவனை அறியாத ஒரு மனிதனை போஷிக்க வேண்டியது வார்த்தையினால். வார்த்தை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த வார்த்தைக்கு நடுங்குகிறபடித்தான் இயேசு சொல்லிக்க நோக்கி பார்ப்பேன் என்று. அப்ப நாங்க வார்த்தைக்கு நடுங்க வேணுமெண்டா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில தியானம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வசனம் காணப்பட வேண்டும். வசனத்தினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும். அப்ப வசனத்துக்கு நடுங்க வேண்டும் என்று சொன்னா வசனத்திலையும் வார்த்தையிலும் நிலைத்திருந்து தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். தேவனுக்கு ஒரு மனிதன் பயப்படுகிறான், நடுங்குகிறான்டா அது வசனத்தின் நிமித்தமாகத்தான். சும்மா தேவன் வந்து அப்படி செய்வார் இப்படி செய்வாரான்னு சொல்லி அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தையை நாம நினைக்கிற வழியில
அவர் அவர் படைத்த ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிற வேளையில அந்த வார்த்தைக்கு அந்த அவர் படைத்த ஒவ்வொரு காரியங்களையும் நாங்க பார்க்கிற வேளையில அதுக்கு நிகரே இல்லை, ஒரு மனிதனால் உருவாக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவன் அந்த காரியங்களை எங்களுக்காகத்தான் செய்திருக்கிறார். ஒரு வார்த்தைக்கு நடுங்குகிற மனிதனுக்காகத்தான் அதை ஒப்பு கொடுத்திருக்கிறார். எங்களை வந்து தேவனுடைய சாயலா உருவாக்குனது அவருடைய துதிய சொல்லுகிற ஜனங்களாக. நாங்க துதிக்கிற வேளையில, நாங்க ஜபிக்கிற வேளையில, வார்த்தையை சொல்லுகிற வேளையில அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. இப்ப ஆரம்பத்துல சீஷர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவங்களே தங்களுக்குள்ள அடக்கி கொண்டு இருந்திருந்தால் இந்த வார்த்தையானது வெளியில வந்திருக்குமா? இல்ல. வார்த்தை அவங்க உலகம் முழுவதும் ஏன்னா சிதறி போய் ஏன்னா அங்க நடந்த பிரச்சனைகள் நிமித்தம் சிதறி போன ஜூதர்கள் அந்த எல்லா இடங்களிலும் இதோடைய வார்த்தையை சொல்லி போனார்கள். அது நிமித்தம் அநேகர் பவுல பாத்தீங்கன்னா பவுலடியார் வந்து எல்லா இடங்களிலுமே சுவிசேஷத்தை அறிவித்த நிமித்தம் அந்த சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் போய் தேவனுடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் பரவி தேவனுடைய மகிமை அந்த எல்லாரும் காணக்கூடியதாக இருந்தது. நாங்கள் கூட அந்த இடத்துல இந்த வார்த்தையை அறியத்தக்கதாக அவரும் ஒரு கருவியாக எங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். நாங்க ஒவ்வொரு நாளும் தியானத்துல இருக்க வேணும், வேத வார்த்தையில நிலைத்திருக்க வேணும். வார்த்தையின் நிமித்தம் தான் எல்லா காரியங்களும் நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தையை நாங்க பிடித்து கொள்ள வேண்டும். நாங்க வேறு வேறு சமய பின்னணியில வந்திருந்தாலும் அந்த சமய பின்னணிக்குள்ள நாங்க இப்ப திரும்பவுமா நுழையக்கூடாது. அந்த இருளான ராஜ்யத்துக்குள்ள நான் நுழைய முடியாது. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தான் இந்த குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டேன், மற்றவர்கள் ரட்சிக்கப்படல. அவர்களுடைய சமய கலாச்சாரத்துக்குள்ள நாங்க போக முடியாது. ஏன்னா தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனையும் நாங்க பிடித்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைக்கு நடுங்க வேணும், கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்க வேணும். காத்திருக்கும் போதுதான் எங்களுடைய வாழ்க்கையில பெரிதான காரியம் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பிசாசானும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் உங்களுக்கு ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று ஏன் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த ஒளியின் இடத்துக்கு, அந்த வெளிச்சத்து இடத்தில் பிள்ளைகளா இருக்கிற நாங்க எந்த காரியம் கொண்டும் இருட்டுக்குள் நாங்க போக முடியாது. நாங்க முதலாவது வாசிப்போம். அந்த ஆரம்பத்திலே நாங்க வாசித்த வசனத்தை ஜோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஒளியின் இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். தேவனுடைய ஒளியின் பிள்ளைகளா இருக்கிற நாங்க எப்பொழுதுமே தேவனுடைய வசனத்துக்கு காத்திருக்க வேண்டும். எப்படி அந்த தேவனுடைய வசனம் எங்களோட கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறதோ அதே வண்ணமாக எங்களுடைய நாங்க பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேணும், மற்றவர்களை பலப்படுத்துகிறதா இருக்க வேணும். நான் நடந்து போகிற வழியிலும், நான் படுத்துக் கொள்ளுகிற வழியிலும் தேவன் என்னை எவ்வளமாய் பாதுகாக்கிறார், தேவன் என்ன வடிவாக என்னை நடத்தி போகிறார். அதே வண்ணமாக நாங்க மற்றவர்களுக்கு சாட்சியாக, மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக நான் காணப்படுகிற வழியில, ஏன் என்னிடத்தில் இயேசு என்ற ஒளி உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த ஒளி வெளிப்பட வேணுமாகில் நாங்க தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் சொல்லுகிறவர்களாக, வாசிக்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக, பேசுகிறவர்கள், ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பேச வேண்டும். பேச பேச தேவனுடைய வார்த்தை இந்த உலகம் எல்லாம் செல்லும். இது கடைசி நாட்களா இருக்கிறபடினால் எங்களோட அந்த வார்த்தையை நாங்க அடக்கி கொண்டிருக்க முடியாது. நாங்க கட்டாயமாக ஒவ்வொருவரும் எங்கள் மேல் விழுந்த கடமை தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லி ஒவ்வொரு மனிதனையும் பலப்படுத்துவது. இப்ப ஒரு மனிதன், ஒரு தேவனை அறிந்த ஒரு மனிதன் விழுந்து போயிட்டான் என்று சொன்னா, நான் ஐயோ விழுந்துட்டான் என்று சொல்லி நாங்க அவனை புறம்பா தள்ளிட்டு போக இயலாது. அவனுக்கு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் திரும்பவுமாய் அறிவிக்க வேண்டியது எங்களுக்கு கடமை, அவனை பலப்படுத்த வேண்டியது கடமை. அது விழுந்து போன மனிதனை தேவன் சொல்லியிருக்கிற விழுந்து போகாதபடிக்கு அவன் எழுந்திருப்பான் என்று. அவனை எழுப்ப வேணுமெண்டா நாங்க ஒரு கை கொடுத்து அவனை எழுப்பி விட வேணும். அதே போல இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு அன்பு. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நேரத்துல அவர் அன்பாகத்தான் இருந்தார், யாரையுமே
புறம்பே தள்ளல. அவர்கிட்ட வந்த ஒவ்வொருவனுக்கும் அவர் அன்பான வார்த்தையை சொன்னது மாத்திரமல்ல, ஆகாரம் கொடுத்தார், சுகப்படுத்தினார். அப்ப நாங்க அதை அறிஞ்சு கொள்ள வேணும். நாங்க வார்த்தையை மட்டும் போதித்து போகிறவர்களா இல்லாதபடிக்கு கட்டாயம் ஜெபிக்க வேணும். சுகப்படுத்துறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்தை பயன்படுத்த வேணும். ஆகாரத்தினால் அவனை போஷிக்க வேண்டும். இப்படி செய்யறதுனால தேவனுடைய வார்த்தை அங்க அது வெளிச்சமாக காணப்படுறது, வெளியில போகிறது. வார்த்தை அது நிரூபிக்கப்படுகிறது. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். இயேசு உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல கலிலியா பகுதியில் அவர் நடந்து போகிற வழியில இருளிருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். மற்ற இருளான இடத்துக்குள்ள நாங்க போகிற வேளையில அந்த இடமெல்லாம் எங்களோட வெளிச்சத்தினால் நிறையப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களாய் நாங்க காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற மனிதனைத்தான் தேவன் நோக்கி பார்க்கிறவர். அதனால வார்த்தைக்கு நாங்க நடுங்குவோம், கர்த்தரை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். இயேசுதான் எங்கள் வெளிச்சம், இயேசுதானே வார்த்தை, அதை பிடித்துக் கொள்வோம். அதை நோக்கி முன்னேறி போவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி அவருடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு அவருக்கூடாக நாங்க கடந்து போவோம். கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற கிரீடத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த கிரீடத்தை நோக்கி போகிறது கட்டாயமான கடமை. ஆனால் இந்த உலகத்துல எங்களை படைத்தது நீங்க பரலோகத்துக்கு கூட நீ வாங்க என்று சொல்லி அல்ல. இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதம் ஆயிடுங்க. இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் ஆயிருங்க. உலகத்துக்கு ஒரு உப்பா இருங்க. மலை மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்காது. மற்றது வெளிச்சத்தை நீங்க கொளுத்தி அந்த மறைக்காலர் மூடி வைக்க வேணாம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை நாங்க மூடி வைத்தோம் என்றால் பிரயோஜனமற்றவர்கள். தேவன் கொடுத்த அந்த தாளந்தை வைத்து மண்ணுக்குள்ள புதைச்ச மாதிரி நாங்கள் புதைக்க கூடாது. இதோட வார்த்தையை கொடுக்கிற வேளையில அது 5 இருக்கிறது 10 மாறும், 3 இருக்கிறது அது டபுள் மடங்கு 6 இப்படி மாறும். அப்ப தேவன் அந்த அவர்களுடைய நடத்தைகளை அவர்கள் செயல்களையும் பார்க்கிற வழியில இன்னுமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த மகளே நீ வான்னு சொல்லி அநேக காரியங்களை தாளந்துகளை அவனுக்கு கொடுத்து இன்னுமாய் ஆசீர்வதிப்பார். எங்கள் தாளந்துகள் புதைக்கப்படக்கூடாது. நாங்கள் வார்த்தையை சொல்ல வேண்டும். அந்த எங்கள் சகோதரர் ஒவ்வொருவரையும் நாங்கள் எங்களுடைய சகோதரர் என்ற நிலையில வைத்து அவர்களை நாங்கள் நடத்த வேண்டும். அவர்களுக்கு வார்த்தையை கொடுக்க வேண்டும். வார்த்தையினால் அவர்களை போஷிக்க வேண்டும். எங்களுடைய வெளிச்சம் அவர்களை காணப்பட வேண்டும். அந்த வெளிச்சத்தில் அவர்கள் இருள்கள் நீங்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கட்டாயமா செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏன்னா அது எங்களுடைய தலைமையில் விழுந்த கடமை. அது மாத்திரமில்லை, இந்த நாட்களை நாங்கள் யோசிக்கிற வழியில எத்தனையோ அழிவான காரியங்கள் வருது கடைசி நாள் என்று நாங்கள் காண்கிறோம். நாங்க எவ்வளவு சீக்கிரமா வார்த்தையை சொல்ல வேணுமோ அவ்வளவு சீக்கிரமா வார்த்தையினாலே ஜனங்களை போஷிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற தாளத்துகளை தேவனுக்கு என்று ஊத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். வெறுமனே நான் எனக்கு என் குடும்பத்துக்கு என் சகோதரங்களுக்கு என்று சொல்லி இருக்க முடியாது. தேவனே என்ன நோக்கத்துக்கு அந்த இடத்துல கொண்டு போனார், அதை நாங்க யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். வார்த்தையானவர் மாம்சமாகி எங்களுக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார். அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ளதான் இருக்குது. உன் வெளிச்சத்திடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண்பாய். இயேசுன்ற வெளிச்சத்துல நாங்க வெளிச்சம் காண வேணும். வெறுமனே நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டு எனக்கு ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது, என்னால முடியாது என்று சொல்லி இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கி, தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கி அந்த வெளிச்சத்தை நாங்கள் வெளியில கொண்டு வருகிறவர்களாய், வெளிச்சத்தை மற்றவர்கள் காணத்தக்கதாக, அந்த வெளிச்சத்தின் மூலம் அந்த இருள் நீங்கத்தக்கதாக நாங்கள் செயற்படுவோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிற எங்களுக்கு தந்த தாளந்துகள், எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவருக்காகவே நாங்கள் பயன்படுத்துவோம். அந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் காணத்தக்கதாக. நான் அந்த வெளிச்சத்தை வெளிச்சம் என்று சொல்றது இல்லை, இந்த வெளிச்சத்தை காணப்பட வேணும். அந்த வயதான அந்த கண் தெரியாத முதியவர் உபன்னமா இந்த வெளிச்சத்தை கொண்டு போய் இந்த போகிற ஜனங்களுக்கு வெளிச்சம் தேவை என்று சொல்லி அவர் கொண்டு போனாரோ, அதே வண்ணமாக நாங்களும் மற்றவர்களுக்கு அநேக காரியங்கள் ஆசீர்வாதமாயிருப்போம். வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். வார்த்தையினாலே நாங்கள் நடத்தப்படுவோம். ஏனென்றால் வார்த்தை எங்களுக்கு கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கிறது. அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற
அந்த செயற்படுகிறார். அந்த உணர்வோடு, அந்த நம்பிக்கையோடு, அந்த 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 அன்போடு நாங்க எதை செய்தாலும் தேவனுக்கென்று அன்பின் நிமித்தமா தான் செய்ய வேண்டும். இந்த பேருக்கு புகழுக்கு அப்படி செய்ய முடியாது. செய்தா அந்த வார்த்தை வெறுமனே போகும். அப்படி இல்லாதபடிக்கு தேவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு எவ்வண்ணமாய் விரும்பி அந்த காடுகள் மலைகள் என்று அலைந்து திரிந்து ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாரோ அதே வண்ணமாக எங்களுக்கு அப்படி காடுகளுக்குள்ள மலைகளுக்குள்ள அலைந்து போக முடியாது. ஆனா எங்களுக்கு ஜபிக்க முடியும், வசனத்தை தியானிக்க முடியும், எங்கள்கிட்ட வருகிறவர்களுக்கு அன்பை வார்த்தை சொல்ல முடியும், அவர்களை அன்பினால அரவணைக்க முடியும், எங்களால் இயன்ற மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். நாங்க ஒரு துச்செய்தியான ஒரு பிழையான காரியம், இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் நடக்கிறது, அந்த காரியங்களை கேட்கிற விலங்குகளில் உள்ள உடையுது. நாங்க உடனே முழங்கால் படியிட்டு ஜபிக்கத்தான் முடியும். அந்த இடத்துல போய் நிக்க முடியாது. ஆனா ஜபிக்கிறது எங்களுக்கு முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தந்திருக்கிற அந்த ஜபம் அந்த இடத்துல போய் காரியத்தை செய்யும். ஏன்னா வார்த்தை போனது அது வெறுமனே திரும்புவதில்லை என்று வேதத்துல இருக்குது. அப்ப அந்த வார்த்தை கிரிய செய்யும். இப்ப நாங்க ஜபிக்கிற மாதிரி எத்தனையோ பேர் அந்த இடத்துல கூடி ஜபிக்கிறோம், அந்த வார்த்தை அந்த இடத்துல போய் அந்த இடத்துல பெரிதான ஒரு அற்புதத்தை அடையாளத்தை செய்யும். அதனால் நாங்க வார்த்தைக்கு நடுங்குவோம், வார்த்தையை பிடித்துக் கொள்வோம், அந்த வெளிச்சத்துல வெளிச்சம் காணுவோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன வார்த்தையை நம்பி அந்த இடத்துல நாங்கள் தேவனுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிப்போம். இவ்வளவு நாளும் வார்த்தையேனோ தானும் வெறுமனே நாங்கள் வாசித்திருந்தாலும் இன்றைய நாள்ல இருந்து தேவனே அந்த வார்த்தைக்கு நான் நடுங்குகிறேன், அந்த வார்த்தை உண்மையும் உத்தவமாய் இருக்கிறது, அது இருபுறமும் கருக்குள்ள கட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆவியையும் ஆத்மாவையும் உருவ கொத்துகிறது என்று சொல்லி இருக்கிறீரே, அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடப்போம் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, தேவரீர் எங்களோடு இடைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அல்லவோ? இந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரிய செய்யட்டும். மற்றவர்களை ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாக உம்முடைய பாதத்துக்கு கொண்டு வருகிற ஜனங்களாய் ஆண்டவர் எங்களுக்கு நீர் என்னென்ன தாளந்துகளை கொடுத்தீரோ, என்னென்ன காரியங்களை கொடுத்தீரோ அதையெல்லாம் உமக்கென்று நாங்கள் பயன்படுத்த வெறுமனே நாங்கள் பூட்டி வைத்துக் கொண்டு இருக்காதபடி எங்களால் முடிந்த மட்டும் ஆண்டவரே நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையில் ஆண்டவரே பலப்படத்தக்கதாக உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் பலத்த துருகமும் பலத்த கோட்டையும் அல்லவோ ஆண்டவரே, நீர் அற்புதராய் ஆண்டவரே கிரியை செய்யறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர் அண்ட் பிரதர். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். அருமையான செய்தி. வெளிச்சம் என்றால் என்ன, இருள் என்றால் என்ன என்பதை வேதாம ரீதியில மிக தெளிவாக கொடுத்திருக்கு. மிக ஆச்சரியமான செய்தி. காரணம், நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருள் பிள்ளைகள் அல்லவே. எனவே நாங்கள் வார்த்தையை தியானிக்க வேண்டும். வார்த்தையை தியானிக்க அது மட்டுமல்ல அபியாசப்படுத்த வேண்டும். காரணம், வார்த்தை அங்க முதல் முக்கியம். அருமையான வெளிப்பாட்டை, அதாவது யோவான் 3:19, சங்கீதம் 119:5, யோவான் 1:4 போன்ற வசனங்கள் மூலம் வெளிச்சம் என்றால் என்ன, ஏன் உலகத்துக்கு வெளிச்சம், அதான் சங்கம வானொலி நித்திய வெளிச்சம், வார்த்தையின் வெளிச்சம் என்று வைத்திருக்கிற வெளிச்சம் இருளான உலகத்துக்கு, இருளான மக்களுக்குள், இருளான இல்லத்துக்குள் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் 24 மணி நேரம் நாங்கள் இந்த வார்த்தையை கேட்க செய்கிறோம். மிகவும் ஆச்சரியமாக இருக்கு சிஸ்டர். உண்மையிலே நல்ல ஒரு வெளிப்பாடு. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். அல்லது இப்படியான ஒரு வார்த்தை உங்களால் கொடுக்க முடியும், எனக்கு தெரியும். அப்படியா? கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. சொரிசித்த அருமத்தையார முந்தி தந்துட்டோம், அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 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 தேங்க் யூ பிரதர். சிஸ்டர் ரஜினி, மைக் ஓன் பண்ணுங்க. பாஸ்டர் ஞானப்பிரகாசத்தை அழைக்க போகிறோம். உங்களோட செய்தி இல்ல சிஸ்டர். என்ன 7:30 மணிக்கு உங்களோட செய்தி, 8 மணிக்கு மேகான செய்தி, 8:30க்கு தான் ஞானப்பிரகாச செய்தி. ஓகே. நான் கவனிக்கலையா நீங்கள்?
Okay, none. Okay. 7:38, your message. 8 o'clock, Sister Megla message. 8:30, Pastor Jnanaprasa. You made a lot of mistake. Okay. No, go ahead. I Message number. wanted to give it to her because she was coming all the way from Colombo. So I purposely gave it on. You know, You I know, wanted Sri to. Lanka 4:30. Yeah, I give did the that time on 5 o'clock. You know Sri Lanka, what's the time now? Yeah, but she was Go already ahead. there an hour before, right? That's the reason I gave it to her. She came in an hour early. That's the reason. No problem. Okay. Thank you, sister. God bless you. I would like to go into the next message. இப்பொழுது நான் அடுத்த வார்த்தை தொடர்ந்து நான் அடுத்த வார்த்தைக்குள் செல்லலாம். I would like to go into the next message, and it's based on the blood of the Lord Jesus Christ. The blood of Jesus Christ is the message, and I would like to first be able to sing a short verse from a song, and then I will go into the message. Would you be free from the burden of sin? There's power in the blood, power in the blood. Would you be free from victory win? There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Amen. We know there is power in the blood of the Lamb of the Lord Jesus Christ. Today, even as we get into the blood, I would like to first, say there is different types of blood. Even as the Lord sees through it, there are different types with the voice of the blood, with the ranks of the blood, and the values of the blood, based from how He looks at here on earth from heaven above. The reason for that is I will bring some examples and show it to you. And then from there, we will go into the blood of the Lamb, which is the highest of all blood that can never compare to any blood that we could show forth from the world here, because that is the supernatural working power of the Almighty God sending forth His only begotten Son coming into the world as the blood of the Lamb, the Lord Jesus Christ Himself. So as we go into this word, I would like to first show forth the blood that we would now compare with how it goes forth from this side of heaven, which is where we live here on earth. And as we take it into consideration, Genesis chapter 4, verse 10 would say how God would call out to Cain and tell, and he says to Cain, what have you done? Listen, your brother Abel's blood is crying out from the ground. Now, the reason the Lord was showing this to Cain, how it would cry out from the ground and it would come into heaven and he would hear it. There's a voice to this blood the Lord had heard. And that is the reason the Lord is talking to Cain like this, because he had taken his own brother into the field and he killed him there because of the ways things had gone on between